பொங்கலுக்கு அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்போது சொன்னாரு, பொங்கலுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒரு இனிய செய்தி காத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் அந்த இனிய செய்தியை பார்க்க முடியலையே. சார் அவர் சொன்னார் சார், கரெக்ட். இது எல்லா கட்சியும் தான் சொல்லும். இவர் கூட தான் சொன்னாரு, எடப்பாடி கூட தான் சொன்னாரு. மாபெரும் பெரிய கட்சி நம்மளை வந்து இளைஞர்களுடன் மாபெரும் இருக்கும் சக்தி நமக்குடன் வரப்போகிறது. கொடி பறக்குது, புள்ளியார் சொல்லி போட்டாச்சுன்னாரு. 4 நாள் முன்னாடி வரைக்கும் பேசும்போது, 10 நாள் முன்னாடி பேசும்போது கூட தான் டிடிவி சொன்னாரு, விஜயின் தலைமையில் மாபெரும் கூட்டணி அமைய போகிறது, அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அமைகிறதுன்னாரு. எடப்பாடி ஒரு துரோகின்னாரு, இன்னைக்கு தியாகின்றாரு. என்ன பண்ணலாம்? அரசியல் நிலைப்பாடு மாறி மாறி தான் பேசிட்டு இருக்காங்க. வருவாங்க நம்பணும், வரல உங்களுக்கு பணம் முக்கியம், இது முக்கியம். சார் நான் என்ன கேக்குறேன்னா மற்றவங்க மாற்றி மாற்றி பேசுறது வேற. ஆனா தாவேகா மாத்தி மாத்தி எங்க பேசி சொல்லுங்க, எங்க பேசி இதைத்தான் நான் கேட்டேன். பொங்கலுக்கு வரும் வந்தாச்சுன்னு சொன்னாரா? வரும் சொன்ன சார், எல்லாருமே சொல்றது தான் சார். இங்க சார் பொங்கலுக்கு அப்புறம் வருவாங்கன்னு வெயிட் பண்றேன். இன்னைக்கு சொல்லுவான், இன்னைக்கு நான் கூட தான் சொல்லுவேன், காங்கிரஸ் வரலன்றீங்க, வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்கு நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். வரும், வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மாறும். தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு நாமினேஷன் போடுற வரைக்கும் சான்சஸ் இருக்கு. எவ்வளவோ நடந்திருக்குல்ல. பழம் நழுவி பாலில் விழுந்துன்னு கலைஞரே சொன்னாரு. அடுத்த நிமிஷம் எங்க போச்சு? காத்தால உட்காந்து மேலே ஐடி ரைடு போகும்போது கீழே உட்காந்து பேசாத கட்சியெலாம் இல்லையா அறிவாலயத்தில்? நடந்துச்சா நடக்கலையா? அப்புறம் சார் நான் என்ன கேட்குறேன், செங்கோட்டையன் எங்கேயாவது ஓபிஎஸ்ஐ பேசியாச்சு, இபிஎஸ்ஐ பேசியாச்சு, டிடிவி பேசியாச்சு, இவர்களெல்லாம் உள்ள வரார்கள், எல்லாமே முடிஞ்சு போச்சு, எங்கேயா அந்த மாதிரி பேசினாரா? கட்சிகள் வரும், அது நம்பிக்கை. ஆட்சியில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம். நாளைக்கு ஜெயிக்கலாம், என்ன சார் ஜெயிப்போம் சொல்லிட்டு ஜெயிக்காமல் போயிட்டீங்க, ஃப்ராடு பயலை அப்படின்னு திட்ட முடியுமா? ஏமாத்திட்டியா, போய் சொல்லிட்டியா நீ, ஃப்ராடு பயலைன்னு திட்ட முடியுமா? மக்கள் ஏற்றுக்கல, அவ்வளோதான். அடுத்தது என்ன? திருப்பி போராடுவோம் மக்கள் ஏற்றுக்கிற வரைக்கும். இப்படி தான் சார் நீங்கள் சொல்லணும். நீங்கள் எடுத்த கேள்வி எப்படி இருந்துச்சு எடுக்கும்போது? சார் கூட்டணிக்கு எல்லாரும் வருவான்னு எதிர்பார்த்தோம், ஏன் வரலன்னு கேட்டால் அது வேற. கூட்டணிக்கு யாருமே வரல, தாவேக்கால ஒரே பிரச்சனையாக இருக்குது, குழப்பத்தில் இருக்காங்க, தாவேக்கா சரியான நிலைப்பாட்டில் இல்லைன்ற கேள்வி தான் மாற்றாத கேள்வின்னு சொல்கிறேன்.